வணக்கமும் நமச்சிவாய. நெக்ஸ்ட் நம்ம லக்கேஜ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அங்கே செக்ஷன் முடிஞ்சிடுச்சா, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம கொண்டு போன ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பிரித்து எடுக்கணும். இப்போது இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அது துவைக்கிறதுல போடணும். அதுவும் மொத்தமாக எல்லாம் துவைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தனியாக தான் வாஷ் பண்ணணும். தனியாக வாஷ் பண்ணி தனியாக தான் காய வைக்கணும். இது என்னது, இது என்ன லக்கேஜ் இருக்குது, இதில் இந்த சீப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஓ, இதுதான் என்னோடய மெடிசன். நம்ம மெடிசன்ஸ் போடுறோம் இல்லையா, எனக்கு சுகருக்கு எல்லாத்துக்கும் மெடிசன்ஸ் வேணும். ஸோ மெடிசன்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணி கொண்டு போனேன். அந்த லக்கேஜ் அது. இதில் சீப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒன்று. அப்புறம் ஒரு நாள் ஒரு சாரீ நான் வெளியில் போனால் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் ஒரு சாரியும் நாம் என்ன பண்ணணும்னா எல்லாமே அழகாக தனித்தனியாக க்ளீன் பண்ணணும். அங்கே ரொம்ப குளிராக இருந்தது நைட்டில். யூஸ்வலாகவே இப்போ குளிராக தான் இருக்குது, பனிக்காலம். அதனால் நான் சொட்ரு வேறு எடுத்துகிட்டு போனேன். பாருங்கள், இந்த சொட்ரு வேறு நான் க்ளீன் பண்ணணும், காய வைக்கணும், துவைக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. இதெல்லாம் டாப்ஸ் எல்லாம் கொண்டு போனேன். எல்லாமே போட்டு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆஞ்சு ஓஞ்சி உட்காரணும். சரிங்களா, அது வரைக்கும் வேலை தான். இப்போது நெக்ஸ்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறேன். எப்படியும் அம்மாவுக்கு ஈவினிங் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். சரிங்களா, ஓகே. நீங்களும் இந்த மாதிரி தானே கஷ்டப்படுவீங்க எங்காவது போயிட்டு வந்தால். எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். கொண்டு போகும்போது ஜாலியாக கொண்டு போகிறோம்ல, இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணித்தான் ஆகணும். ஓகே, நீங்களும் இப்படி தானே பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம்.